நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒரு உலகத்துல யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம். என்ன சொல்லியிருக்கிறார்? ஒன்றுக்கும் கவலைப்பட. ஆனா நாம என்ன செய்கிறோம்? கவலையிலேயே பிறந்து கவலையிலேயே வாழ்ந்து கவலையிலேயே பட்டியல போற மாதிரி வாழ்றோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹல்லேலூயா. எந்த மதத்திலும் சொல்லப்படல. எப்படி சொல்லப்பட்டிருக்கா? எந்த ஒரு நபர் கூட நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலினூடாக பிலிப்பு சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில எது வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற தைரியத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேகமான நேரங்களிலே அநேகமான சூழ்நிலைகளிலே நாங்கள் தடுமாறி விடுகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் நாங்கள் எதை குறித்து கவலைப்படுவது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தேவையற்ற விடயமாய் இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். கவலைப்படுவது ஒரு தேவையற்ற விடயம். இந்த கிறிஸ்தவர்களை சத்துருவானவன் இந்த வஞ்சக வலைக்குள்ளே விழுத்தி அவர்களை என்ன செய்கிறான்? அவர்களை கவலைக்குள்ளாகவே கொண்டு செல்லுகிறான். ஆமா இல்லையா? 2023 எவ்வளவு கவலை வந்தது, எவ்வளவு போராட்டம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் நம்மளுக்குள்ள இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா இல்லையா? அதுபோல புதிய வருடத்தில் வந்திருக்கிற நானும் நீங்களும் எதை குறித்து கவலைப்படாதபடி என் அப்பர் என் இயேசு எல்லாம் பார்த்து கொள்ளாண்டு அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தும்? நமது நிலையை ஆண்டவருக்கு சொல்ல வேண்டியான், அவர் அதை பார்த்துக் கொள்வோம். ஆமென். ஆனா நாம அப்படி இல்லை. ஆண்டவரே என்ன தெரியும் தானே, நான் ஊழியம் செய்றேன், என்ன யாருன்னு தெரியும் தானே, நான் வர்ற கஷ்டம் தெரியுதானே, எனக்கு 2 நாள் இதை கொண்டு வந்து நிறுத்தும். அப்படியெல்லாம் ஜெபிச்சா பதில் வராது. வருமா? வருமா? வராது. இந்த கதவை சாத்துங்க, முகவரு. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்றால் நம்முடைய உள்ளான நிலைமையை சரியாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிற பொழுது அவர் நமக்கான காரியத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அநேகமான நேரங்களில் நாங்கள் மனிதனிடம் போய் சொல்லுகிறோம் நம்முடைய தேவைகளை, அல்லாவிட்டால் அவரிடத்தில் அனுதாபம் கிடைக்கும் என்பதற்காக சொல்லி அவமானப்பட்டதும் அதிகம். ஆமா இல்லையா? துக்கப்பட்டது அதிகம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. இந்த வருடத்துல உங்க வாழ்க்கையில சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வீட்டுல பிரச்சனையா, குடும்பத்துல கஷ்டமா, அம்மா அப்பா சண்டை போடுறாங்களா, குடும்பத்துல குழப்பமா, நீங்க முழங்கால் போயிட்டு ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா உங்களை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. அங்க போன மாசம் ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்கு பார்த்து சொன்னார், நீ ஒன்றை குறித்து கவலைப்படக்கூடாது. அப்பொழுதுதான் உறுதிப்படுத்தப்பட்டது, கர்த்தாவே நீ எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வசனம் ஒரு பழைய வசனம். ஆனால் நான் யோசித்து தியானிச்சு பைக்கில் போய் இரவு 1 மணிக்கு நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல். அல்லேலூயா. இப்படி ஒரு தெய்வம் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எங்கேயும் கண்டிருக்கிறீங்களா? உங்களை பெத்து வளர்த்த அம்மா அப்பா கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? அவங்களை எங்களுக்கு முதலே அழுது எங்களையும் அழ பண்ணி கடைசியா சுத்தி உள்ள எல்லாரையும் அழ பண்ணி மோசமான நிலைமைக்குள் கொண்டு போயிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. எங்களுடைய நிலைமைகளை ஆண்டவரிடம் சொல்ல பழகுங்கள். ஆமென். ஆமா இல்லையா? அன்றைக்கு உண்மையாக எங்களுடைய மனநிலையில் உள்ள பிரச்சனையை கர்த்தரிடம் சொல்லிட்டா எங்களுக்கு ஒரு டென்ஷனும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. கிடைக்குமா? பதட்டப்படாது. அதாவது பிரஷர் கூட்டிட்டு போய் மருந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்துவார். அனைவருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை பாருங்க. ஏன்? உள்ள நிறைஞ்சு குப்பை மாதிரி நம்முடைய மனசுக்குள்ள கவலை, துக்கம், வேதனை, எரிச்சல், பொறாமை, கோபம் எல்லா கோதாரிகளும் இருக்கிறதுனால ஒரு மாற்றம் இல்லை. ஆவியானுடைய வழிநடத்தலை உணர முடியல, ஆவியானுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. ஆராதனை என்றால் லேட்டா கேவலப்படுத்துகிறார்கள். ஆராதனை நாட்களை தங்க இஷ்டத்தில் நடக்கிறார்கள்.
கர்த்தரை துதிப்பதை அநேகர் வெறுத்து கொண்டு போகிறார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவதை அநேகர் அற்பமாய் எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையுள்ள மனிதன் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பான். கர்த்தர் அவனோடு கூட இருப்பான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. பக்கத்துல கையை குலுக்கி சொல்லுங்க, நம்ம ஆளு, அடே சொல்லுங்கடா, நம்ம ஆளு உத்தமனுக்கு தான் துணையாளர். அல்லேலூயா. கள்ளங்களுக்கு எல்லாம் துணையாளராக மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அடுத்த பார்க்கிறோம், கர்த்தர் நம் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அங்க இங்க எல்லாம் போய் ஜெபத்துக்கு தலையை கொடுக்காதீங்க. முதல் நீங்க ஜெபம் பண்ண பழகுங்க. ஆமென். ஆமா இல்லையா? எனக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லும் கொண்டு யார்கிட்டையும் கொண்டு தலையை கொடுத்து அவங்கள தருதலை ஆக்கிடுவான். கவனமா இருங்க, ஜாக்கிரதையா. நீங்க முதலாவது ஜெபம் பண்ணினால் நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். 5 நிமிஷம் கவனம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்துல ஜெபம் பண்ண பழகணும். ஆமென். என்ன ஜெபம்? ஜெபம் பண்ணோம்னா என்ன?